நான் வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட படிக்க போகும்போது அவர்கிட்டேருந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சா கூட போதும்னு நினச்சிட்டு தான் நான் போவேன். எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம நினைக்கவே முடியாது. அதுக்கும் மேலே பகவான் வந்து நம்மளுக்கு இதுதான் இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுப்பார். அது கொடுக்குற பட்சத்தில் அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போவேன். அக்குபஞ்சர் மேலே உங்களுக்கு எப்போ முதல்ல நம்பிக்கை வந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லை, என்னோடய சிஸ்டர் மூலிமா தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போது ஒரு முறை தலைவலி வந்தது. இப்போ தலைவலி அப்போ நம்ம வந்து ஆமாம், நான் வந்து சும்மா சரி நம்மளே போட்டு பார்க்கலாம், நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே சொல்கிறேன் நான். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நீடில் எடுத்து நான் போட்டு பார்த்தேன். அப்போ பார்த்தா தலைவலி நல்லா குறைஞ்சிச்சு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாச்சு, பரவாயில்ல இது நிஜமாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட ஆரம்பித்தேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு. இப்போ ரொம்பவே நல்லா கேட்டுச்சு. பட் இந்த டிஸார்டர்லாம் வந்து நான் அந்த மாஸ்டர்கிட்டலாம் படித்த உடனே தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இந்த கலை மிகச்சிறந்து விளங்குறது அப்படின்னா அது எங்கே, சைனாவில் தானா? இல்லை, எல்லா நாட்டிலையும். யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க சார். அப்படியா? ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் அங்கே எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது அக்குபஞ்சர்னாலே, ஏன்னா அலோபதியை விட அதிகமாக கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிட்டிங்கே வந்து இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணும்போது அவங்க ஒரு 10 days வர சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இன்சூரன்ஸ் இருக்குது, கவர் பண்ணுறாங்க வெளிநாட்டிலலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதுதான் எல்லா கண்ட்ரீஸ்லையும். யூகேல போனீங்கன்னாலுமே இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது. இது யூஎஸ்ஏ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்குபங்க்சர். பிகாஸ் அவங்க வந்துட்டு அந்த மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான். இப்போ ஒரு பெயின் வருது மிலிட்ரியில் ஏதோ அப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு அப்படி பார்க்கும்பொழுது, இப்போ அக்குபங்க்சர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு வித்தவுட் மெடிசன் அவங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய நார்த்தில் வந்து நிறையவே பரவலாக இருக்குங்க சார். தமிழ்நாட்டை இதை கம்பேர் பண்ணும்பொழுது நார்த்தில் நிறையா இருக்குது.